பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக பரிபாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இரட்சகர் இயேசு பிறந்தார். பூமியில் சமாதானம், மானுடர் மேல் பிரியம், மகிழ்ந்து களி கூர்ந்திட இரட்சகர் இயேசு பிறந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மனுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். மனுவேலன் பிறந்தார், இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார்.
ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். 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 Amen. பாடணும் இல்லையா? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். எனக்காக, என்னை மீட்கிறதுக்காக, எனக்கு உதவுறதுக்காக, என்னை விடுவிப்பதற்காக வந்தார். இது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பழைய ஏற்பாட்டிலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை கொண்டு போய் நேபுகத்நேசர்ங்கிற அந்த பாபிலோனிய ராஜா அக்கினி சூளையில் போடுறான் இல்லையா, அவன் செய்த சிலையை வணங்கலன்னு எட்டி பார்க்குறான். போட்டது 3 பேர், ஆனால் இருக்கிறது 4 பேர். இது என்ன விசித்திரமாக இருக்குன்னு சொல்லி தூக்குங்க அந்த ஆளுங்கள்ன்றான். வெளியே தூக்கிட்டு வந்தால் 3 பேரை தான் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த 3 பேருக்கு மேலேயும் அந்த நெருப்பில் கருகினதனுடைய வாசனை கூட இல்லை. கருகினதுக்கான எந்த அடையாளமும் இல்லை, எந்த காயமும் இல்லை, எந்த வாசனையும் இல்லை. அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. எப்படி என்ன ஆச்சு? அந்த ராஜாக்கே பெரிய ஆச்சரியம். எல்லாம் இந்த சிலையை வணங்குன்னு சொன்னவன் இப்போ சொல்கிறான், இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கக்கூடிய தெய்வம் கிடையாது, எந்த தெய்வமும் ரட்சிக்கிறது இல்லை. இந்த கடைசி வசனத்தில் அப்படியே சொல்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் தானியேலில் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில், நோ காட் சேவ்ஸ் லைக் திஸ் காட், இந்த தெய்வனை போல ரட்சிக்கிற ஒரு தெய்வம் கிடையாது அப்படிங்கிறான். இந்த தெய்வத்தினுடைய விசேஷம் என்ன? அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ கையை நீட்டி நம்மளை தூக்குறது இல்லை. அவர் இங்கேயோ உட்காந்துக்கிட்டு இங்கே கிடக்கிற நம்மளை உனக்கு உதவி செய்கிறமான்னு கூப்பிடுறது கிடையாது. அவரே இறங்கி நம்ம இருக்கிற அக்கினி சூளைக்குள்ளே வந்துடுறாரு. எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த பாடு அந்த பாடு, நான் என்ன பாடு, என் எவ்வளோ பாடு தெரியுமா? கடவுளுக்கு தெரியுமா? கடவுளுக்கு என்னையா தெரியும்? அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு, நான் இங்கே பாடுபட்டுட்டு இருக்கிறேன், கடவுளுக்கு என்ன தெரியுன்றாங்க. இல்லை இல்லை, இந்த கடவுள் வேறு. அவர் அங்கேருந்து வந்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து
இந்த பாடுகளின் உலகத்தில் பிரவேசித்து பாட அனுபவித்தவர். நீங்கள் எவ்வளோ பாடம் அனுபவிக்கிறீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு அனுபவித்தவர், சொல்லி முடியாத பாடுகளை அனுபவித்தவர். அப்படி தான் ரட்சிக்கிறார் அவர். வந்து நம்முடைய உலகத்துக்குள்ளே அக்னி சூளைக்குள்ளே வந்து நம்ம ரட்சிக்கும்படியாக வந்து அவர் வந்ததுனால நான் நினைக்கிறேன் அந்த எல்லா அக்னியினுடைய அந்த கொடூரத்தையும், அந்த அக்னி ஜுவாலையினுடைய அந்த பயங்கரமான அந்த ஹீட், அந்த சூட்டையும் கருக வைக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் தனக்குள்ளே இழுத்து கொள்கிறார். அதனால் இவங்க 3 பேரையும் ஒன்றுமே தொடலை. அதுதான் ஆக்சுவலாக நடந்தது கல்வாரி சிலுவையில். நேபுகாத்நேசர் காலத்திலே கடவுள் வெளிப்படுத்திட்டார். இயேசு வந்து பார்த்து தான் பண்ணார். இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு சாபமாகி பாவமாகி அப்படி நம்மை கருக வைக்க வேண்டிய இந்த அக்னி ஜுவாலை அவரை பட்சித்து போட்டது. அவருக்குள்ளே போயிடுச்சு அது. அவர் அதை எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு அது ஜெயித்து வெளியே வரக்கூடியவர் அவர் அதை எடுத்துக்கிட்டார். அவர் ஜெயித்து வெளியே வந்தார். அதன் மூலமாக நான் சொல்லுகிறேன், ஒரு நாளிலே இந்த பாவ உலகத்தில் இன்றைக்கி வாழ்கிறோம். இந்த பாவ உலகத்தின் பல அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல், அந்த கருகின வாசனை கூட இல்லாமல் அவர்கள் வந்தாங்கன்றது போல் ஒரு நாள் நாம் அப்படி ஜொலிக்க போகிறோம். அப்படி மறுரூபம் அடைந்தவர்களாக சாவு கூட ஒளிந்து விடும், சரீரம் கூட மாறிடும், மைமையின் சரீரமாக மாறிடும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறப்போகிறோம். ஏன்னா இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல எந்த தெய்வமும் ரட்சிப்பதில்லை. ஆமென். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பூமிக்கு தேவாதி தேவனாகிய நீர் இறங்கி வந்தீர். வந்து எங்களுடைய பூமியில், எங்களுடைய பாடுகள் மத்தியில், எங்களுடைய பாவ சாபத்தின் மத்தியில் வந்து அதையெல்லாம் நீர் உள்வாங்கி கொண்டு எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் நித்தியத்தையும் நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். எப்பேற்பட்ட சுவிசேஷம் இது! இந்த தெய்வத்தினுடைய ரட்சிப்பு விசேஷமானது என்பதை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். அதுதான் கிறிஸ்மஸனுடைய விசேஷம். கிறிஸ்மஸனுடைய சிறப்பே இதுதான். இதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விசித்திரமான ரட்சிப்பு, இந்த மாபெரும் ரட்சிப்பு, எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு ரட்சிப்பு. பேர்பட்ட ரட்சிப்பை வழங்கினீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். இதை எங்கள் உள்ளங்கள் பாராட்டுட்டு இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கிறிஸ்மஸை கொண்டாடுவது வெறும் சாப்பிட்டோம் பிடிச்சோம் அப்படின்னு இல்லை, கடைக்கு போய் பொருள்களை வாங்கணுன்றதில்லை. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உண்மை என்ன நினைத்து பார்த்தோம், எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை எங்களுக்காக செய்திருக்கிறீர் என்பதை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் உள்ளங்களை பாராட்டட்டும் கர்த்தாவே. எங்கள் உள்ளங்கள் உம்மை நாடட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிப்பீராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த தெய்வத்தினுடைய ரட்சிப்பு, இந்த விசேஷித்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம்
நீதியின் பாதையில் நடத்துகிறார். நல்மேய்ச்சலை நான் கண்டடைவேன். நீதியின் பாதையில் நடத்துகிறார். நல்மேய்ச்சலை நான் கண்டடைவேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்து தலையை உயர்த்தினாரே. கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 அடுத்த பாட்டு ஒரு பழைய பாட்டு, ஆனால் ஓல்டு இஸ் கோல்டு இல்லையா? எப்போவுமே ஓல்டு மாதிரி வராது. சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பாட்டு எப்படின்னா, அந்த நல்ல சமாரியன் கதை இருக்குது பாருங்கள், அது அப்படியே எனக்கும் உங்களுக்கும் நடந்த மாதிரி எழுதியிருக்குது. எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளத்தை தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே. எத்தனை பேர் சொல்லுங்க அப்படி தான் ஏசு உங்களை கண்டாருன்னு, உங்களை கண்டுபிடிச்சாரு. எண்ணெய் பூசி காயத்தாட்டினார், பல விதத்தில் காயப்பட்டிருந்தோம். திராட்சை ரசத்தால் உள்ளத்தை தேட்டினார். தன்னுடைய அன்பின் கண்களால் நம்மை பார்த்து அங்கேருந்து நம்மை மீட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றோ என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு
என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். ஆமென். 40 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து இங்கே ஊழியம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பாடல்கள் கிடையாது. இந்த மாதிரி பாடலாம் யாரும் கேட்டதே கிடையாது. இங்கிலீஷில் இது இருந்தது. ஹிப்போடு இந்த ஆயில் இந்த ஒயின்னு நான் படிக்க போன இடத்துல கற்றுக்கிட்ட பாடல் அது. அங்கே ஒரு சர்ச்சுக்கு போவேன் நான். அங்கே பிரமாதமாக பாடுவார் அந்த பாஸ்டர். அவர்கிட்ட பல பாடல்களை கற்றுக்கிட்டேன். அதில் இது ஒன்று கற்றுக்கிட்டு வந்தப்போ இங்கே வந்து பாடினா யாருக்கும் விளங்கலை. அது எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. இந்த பாட்டினுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. அது இங்கிலீஷில் பாடினா நிறைய பேருக்கு அது பொருத்தமாக இல்லை. சரி, இது எப்படியாவது தமிழ் உலகத்துக்கு கொண்டு வரணும்னு என் நண்பன் ஒருத்தனை பிடிச்சேன். நல்ல பாட்டு எழுதுவார். அவர் குட்டிதாசன்னு சொல்லுவோம். கண்ணதாசன் மாதிரி இவருக்கு பேர் குட்டிதாசன். நல்ல நல்ல பாட்டெல்லாம் எழுதுவார். அழகாக வார்த்தைகளை போடுவார். அவர்கிட்ட போய் விரட்டி பிடிச்சி டெய்லி அவர் கூட உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கூடியான்னு சொல்லி அவர் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். வேறு வேலையில் இருந்தார். அவர் வேலை விட்டு வரும்போதே பிடிச்சிக்குவேன். கூடையே போய் உட்காந்து எழுதுன்னு சொல்லி எழுத வச்சா நிறைய பாட்டு எழுதியிருக்கார் பாருங்க. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷை விட சூப்பராக இருக்குது. இது இங்கிலீஷில் பாடுறதை விட அழகாக அந்த பாடல் வந்தது. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தையே ஒரு புரட்டி போட்டுச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தது. அப்போ தான் அந்த கோரஸ் சிங்கிங் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பாடலில் பாடுறது ஆரம்பமானது. தமிழில் பாடணுன்னு மக்கள் இதை விரும்ப ஆரம்பித்தாங்க, பாட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நாம் அதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற பாதி பேர் அப்போ பிறந்து கூட இல்லை, அதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியட்டும் தான் சொன்னேன் இல்லையா. இங்கே வாசிக்கிறவங்க கூட முக்கால்வாசி பேர் பறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என் வேலன் நீரே அன்பு கூறுவே மகிழுவே நீதா மும்மில் உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் வேலன் நீரே அன்பு கூறுவே மகிழுவே நீதா மும்மில் உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினால் நித்தம் மகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நித்தம் மகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே
ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே, என் ஜீவன் நீரே. ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தையினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மெய்ப்பரும் நீரே. என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மெய்ப்பரும் நீரே. உமது இரத்தத்தினால், சாட்சியின் வாசனத்தினால், நீர் வென்ற சத்ருவை நீதித்து நான் வெற்றி கொடி ஏற்றுவேனே. உமது இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால், நீர் வென்ற சத்ருவை மீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நேத்தமகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நேத்தமகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய
என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே மாமேன்மையை என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே எல்லாரும் என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே மாமேன்மையை என் நெஞ்சமே என் மீட்பரே மாமேன்மையை என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மாமேன்மையை என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே பெண்கள் மட்டும் என் நெஞ்ச எல்லாரும் பெண்கள் ஆண்கள் ஜாயின் பண்ணீங்க. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே மாமேன்மையை என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே எல்லாரும் சேர்ந்து என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே
என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய். என் மீட்பரே மாமேன்மாயே. எல்லாரும் கரங்களையும் உள்ளத்தையும் உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நல்ல தேவனே, வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அன்பினால் எங்களை மீட்டுக் கொண்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எப்பேற்பட்ட சர்வ வல்லவர். அப்பேற்பட்ட தேவன் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து எங்களை மீட்கும்படியாக உயிரையே தியாகம் செய்து பாடுபட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு எங்களுக்கு பேர்பட்ட மேன்மையை நீர் தேடி தந்திருக்கிறீர். உம்முடைய மேன்மையை துறந்து எங்களுக்கு மேன்மையை உண்டாக்கி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். இன்றைக்கு எங்களுடைய விசுவாசம் அதன் அடிப்படையில் இருக்கட்டும். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் என்கிறதில் இன்றைக்கு ஆழமாய் நாங்கள் செல்லட்டும் கர்த்தாவே. எங்கள் விசுவாசம் ஆழமாய் வேரூன்றப்படட்டும். அதன் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள, அதன் மூலமாய் உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் அணுவாய் நாங்கள் விசுவாசிக்க. ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற நல்லவர் மட்டுமல்ல, வல்லவரும் கூட என்பதை அறிந்து விசுவாசத்தில் பெருகன்றி கிருபை செய்வீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.